கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் ஆவிக்குரிய ஓட்டம் என்கிற தலைப்பின் கீழ் தியானிக்க போகிறோம். ஆதார வசனம் எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அதாவது ஒரு மனிதனுக்குள் விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் அவர்தான், அதை முடிக்கிறவரும் அவர்தான். ஒருவன் நித்தியத்துக்கு நேராக ஓடுகிற ஓட்டத்தில் அவன் அந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு அவனுக்குள் இருக்க வேண்டியது விசுவாசம். அதை கொடுப்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 2வது பகுதியை பாருங்க. நமக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அதாவது அவனுக்கு கர்த்தர் நியமித்த ஓட்டத்தில், நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கு. ஒருவர் வாழ்க்கை மாதிரி இன்னொருத்தங்க வாழ்க்கை இருக்காது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கர்த்தர் வெவ்வேறான ஓட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருவனுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம் என்று இந்த வேத வசனங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஒருவனுக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் அவன் பொறுமையோட ஓட வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாம் எப்படி ஓட வேண்டும் என்பதை 3 காரியங்கள் மூலமாக வேத வசனத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவதாக பொறுமையுடன் ஓடுதல். ஆதார வசனம் பிரசங்கி 7 அதிகாரம் 8 வசனம். பொறுமை உள்ளவன் உத்தமனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்குள் பொறுமை இருக்கும் பொழுது அவன் உத்தமன் என்றால் அவன் நீதிமானாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஒரு மனிதனுக்குள் பொறுமை இருக்கும் பொழுது அவனுக்குள் தாழ்மையும் இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பொறுமை உள்ளவர்களுக்கு, அதாவது தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். லூக்கா 21 அதிகாரம் 19 வசனத்தின்படி பொறுமையினால் ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அவன் நீதிமானாய் இருக்க வேண்டும், அவன் உண்மையாய் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். பொறுமையினால் ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும். அதாவது பாவம் அவனை அணுகாதவாறு, பாவம் அவனுடைய ஆத்மாவை கரைப்படுத்தாதவாறு அவன் பொறுமையினால் அவனுடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கோவப்படக்கூடாது. யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு நேரத்துல எந்தெந்த காரியங்களை கோவப்படுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்றோம், நமக்கே தெரியாம நம்முடைய ஆத்மாவை நம்ம காத்து கொள்ளாதவாறு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றிலிருந்து பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ள நீங்கள் முற்படுங்கள். 2வது, பாவத்தை உதறிவிட்டு ஓடுதல். ஆதார வசனம் யூதா 1 அதிகாரம் 23 வசனம். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய மாம்சத்துக்கு விரோதமாக இந்த உலகத்தில் வாழும் அத்தனை நாட்களும் பிசாசானவன் நமக்கு விரோதமாக, நம்முடைய மாம்சத்துக்கு விரோதமாக போராடுகிறான். இச்சையை கொண்டு வருகிறான், பெருமையை கொண்டு வருகிறான், கோபத்தை கொண்டு வருகிறான், எரிச்சலை கொண்டு வருகிறான். இவ்விதமான மாம்ச கிரியைகளில் இருந்து நாம் நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு நாம் அந்த பாவத்தை உதறிவிட்டு ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை, அதாவது நம்முடைய அந்த சுபாவங்களை நாம் வெறுத்து தள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய சொந்த முயற்சி மூலமாக மாத்திரமே இவ்விதமான போராட்டங்களில் இருந்து நாம் வெளியே வர முடியும். நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், என்னால வெளியே வர முடியல அப்படின்னா, நீங்க தானியேலை போல உங்கள் இருதயத்தில் தீர்மானம் எடுத்து அதன்படி செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாக கொண்டு வருகிற பாவ சேற்றின் சிற்றின்பங்களுக்கும் தீமையான எண்ணங்களுக்கும் உங்களுடைய சிந்தனைகளை விதைக்காதவாறு நீங்கள் உங்கள் சிந்தனைகளை காத்துக்கொள்ள வேண்டும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்க அந்த டைம்ல கர்த்தருடைய சமூகத்துல போய் ஜெபிக்கலாம், நீங்க வேதம் தியானிக்கலாம், இல்லனா ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம், இல்லனா நீங்க வர்ஷிப் பண்ணலாம். கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக பாதுகாத்து நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பாவ சேற்றின் சிற்றின்பங்களிலிருந்து உங்களை விடுவித்து காத்துக்கொள்வார். யோசேப்பு பாவத்தை உதறிவிட்டு ஓடினார். ஆதார வசனம் ஆதியாகமம் 39 அதிகாரம் 9 வசனம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நடந்த மாதிரி பிரச்சனை யாருக்குமே நடக்காது, எனக்கு நடந்த மாதிரி பிரச்சனை நடந்துருந்துச்சுன்னா அவங்களால நிக்க கூட முடியாது அப்படின்னு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஓட்டம் இருக்கிறது.
யோசேப்புக்கு கூட ஒரு விதமான ஓட்டம் இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு விதமான ஓட்டத்தில் தான் நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விழுந்து போக வேண்டும் என்று சத்ருவானவன் பிரச்சனைகளை, பாவத்தை உங்களுக்கு நேராக மனிதர்கள் மூலமாக கொண்டு வரும் பொழுது நீங்கள் அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு அந்த இடத்திலேயே நீங்கள் இராதவாறு நீங்கள் அந்த இடத்தை விட்டு அகன்று, அதாவது ஓடி போக வேண்டும். ஹல்லேலூயா. எக்ஸாம்பிளுக்கு உங்க ஆபீஸ்ல ஏதாவது அவுட்டிங் கூப்பிடுறாங்க, உங்களுக்கு தெரியும் அங்க போனா நீங்க பாவத்துல விழுந்து போவீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்தை விட்டு என்ன செய்யணும்? ஓடி போகிறவர்களா இருக்க வேண்டும். நீங்க என்ன பண்ணக்கூடாது? நான் ஜெபிச்சிட்டேன், நான் போறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக போறேன், ஒரே ஒரு ஃப்ரெண்டு கம்பெனி கேட்டாங்க அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் அந்த பாவம் உங்களை அணுகுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதவாறு உங்களை நீங்கள் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ஆதார வசனம் யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு பிதாவின் சித்தத்தை மட்டுமே செய்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஓட்டத்தில் நமக்கு முன்பான இருக்கக்கூடிய குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் இயேசுவாக இருக்க வேண்டும். அவரை மாத்திரமே நோக்கி நம்ம ஓட வேண்டும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒலிம்பிக் கேம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எதுக்கு ஓடுவாங்க? மெடலுக்காக, பேருக்காக, புகழுக்காக, இல்லைன்னா ஒரு ரெப்புடேஷனுக்காக, இல்லைன்னா ஒரு அங்கீகாரத்துக்காக அவங்க ஓடுவாங்க, இல்லைன்னா அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஓடுவாங்க. ஆனா நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணுமா? இயேசுவை நோக்கி நம்ம பொறுமையோடு ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க வழி தப்பி போக கூடாது, வலது இடதுபுறம் நீங்க சாயக்கூடாது, ட்ராக் மாதிரி போக கூடாது. நீங்க ஓடுறவங்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரே ட்ராக்ல தான் ஓடுவாங்க. யாருமே ட்ராக் மாறி மாறி ஓட மாட்டாங்க, எல்லாரும் ஒரே ட்ராக்ல ஓடுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் என்ன செய்யணும்? உங்களுக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீங்கள் ட்ராக் மாறாம ஓடுகிறவர்களா இருக்க வேண்டும். அவரை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்த்து ஓடுகிறவர்களா இருக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் வரும் பொழுது பிதாவின் சித்தத்தை மட்டுமே செய்தார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இயேசு உங்களுக்கென்று வைத்திருக்கிற சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஓட்டத்துல சோர்ந்து போக மாட்டீங்க, இளைப்படைய மாட்டீங்க. கர்த்தர் அவருடைய செட்டைகளின் நிழலின் கீழ் உங்களை வைத்து உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் நீதியின் கரத்தினால் உங்களை தாங்குவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனம். சாத்தானுக்கு சற்றும் இடம் கொடுக்காமல் வாழ்ந்தார். பிரியமானவர்களே, 40 நாள் உபவாசம் கர்த்தர் செய்த பொழுது, அவர் அதை முடிக்கும் பொழுது சாத்தான் அவரிடத்தில் வந்து பலவிதமான காரியங்களை சொல்லி அவரை வஞ்சிக்கத்தக்கதாக அவன் போராட்டத்தை போராடினான். ஆனால் கர்த்தரோ அதை ஜெயித்தவராயிருந்தார். பிதாவின் சித்தம் மாத்திரமே அவர் செய்தார். சாத்தானுக்கு ஒரு பொழுதும் அவருடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கவில்லை. நம்ம கூட பிரியமானவர்களே, அநேக நேரத்துல பிசாசானவன் நமக்கு விரோதமாக போராட்டங்களை கொண்டு வருவான். சற்றும் அதற்கு இடம் கொடுக்காமல் நாம் வாழ வேண்டும். இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க வேண்டும். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். ஊழியத்தை ஜெபத்தால் தொடங்கி ஜெபத்தில் முடித்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு நமக்கு மாந்திரி ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அவருடைய ஊழிய வாழ்க்கையில் அவர் ஜெபம் செய்யாமல், அதாவது பிதாவிடம் போய் பேசாமல் அவர் எந்த காரியத்தையும் செய்யவே இல்லை. எல்லா வேளைகளிலும் மலைகளில் ஊழியம் செய்துவிட்டு, வனாந்திரத்தில் ஊழியம் செய்துவிட்டு கர்த்தர் என்ன செய்வார் என்றால் கெத்செமனே தோட்டத்தில் அவர் போய் ஜெபித்ததை நம்ம பல வசனங்கள்ல நம்ம அறிந்து கொள்கிறோம். நம்ம கூட பிரியமானவர்களை, பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் என்றால், இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டும் என்றால் நாம் ஜெபத்தில் தொடங்கி ஜெபத்தில் முடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு தேவையான 2 முக்கியமான காரியம். ஒன்று வேதம் படிப்பது, இரண்டாவது ஜெபிப்பது. இவ்விரண்டு காரியமும் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அவன் விழுந்து போகாதவனாய், அவனை காத்து கொள்கிறவனாய் இருக்கிறான். ஒரு சைக்கிளுக்கு எப்படி 2 பெடல் இருக்குதோ அதே மாதிரிதான் பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். இந்த 2ஐயும் நீங்க கரெக்டா பண்ணீங்கனாலே இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை நீங்க ஈஸியா ஓடி முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. கடைசியாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நிச்சயம் நமக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இந்த ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நாம் இயேசுவுக்கென்று நாம் சாட்சி உள்ளவர்களாய், விசுவாசத்தை நீங்கள் காத்து கொண்டீர்கள் என்று பிறர் உங்களை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்க நல்ல போராட்டத்தை போராடி உங்களுடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதற்கு நீங்கள் முன்மாதிரியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆதார வசனம் யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படியே ஓடி முடித்தார்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட பிரியமானவர்களே, நீங்களும் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கலாம். நீங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி உங்கள் ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு ஓடி முடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபம். அன்பின் பிதாவே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற அப்பா ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி முடிக்கிறவர்களாய், பாவத்தை உதறிவிட்டு ஓடுகிறவர்களாய், இயேசுவை நோக்கி மாத்திரம் ஓடி வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து விடாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில நடக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரும் ஓட்டத்தை அப்பா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசத்தோடு உறுதியோடு உம்மீது இருக்கிற நம்பிக்கையில் அப்பா நிலைவரமாக இருந்து இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஓட கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு அப்பா, தயவாய் மன்னித்து உமக்கென்று நிலைத்திருக்கப்பா. உம்முடைய நாம மகிமைக்கென்று பிள்ளைகள் வாழ கிருபை செய்யுங்க. சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ கிருபை செய்யுங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. முது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.